அந்த ஆனந்த வர சொல்லியா? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? நான் என்ன சொன்னேன், என்ன பண்ணி வச்சிருக்க? ஒண்ணுமே தெரியலையே உனக்கு. சார் இப்ப பார்த்தாலும் ஒண்ணுமே தெரியல சொல்லாங்க சார். நீங்க சொன்னதான் சார் செஞ்சிருக்கீங்க. நாங்க என்ன சொல்றது செஞ்சு வச்சிருக்க? எல்லாத்துலயும் தப்பு. ஒண்ணுமே தெரியலையே உனக்கு. கிளம்பியா? கரெக்டா அந்த என்னென்ன சொன்னோமோ அதைத்தான் செய்யறோம். ஏதாச்சும் தப்பு நடந்துட்டா போதும் அதை நம்ம தலையில கட்டுறது. ஒண்ணுமே தெரியல சொல்றது. கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? டாடி, அமெரிக்காவோட கேபிட்டல் என்ன? ஏய் கூகுள பாடுறா. டாடி சொல்லுங்க டாடி. ஏய் தெரியலடா. ஒண்ணுமே தெரியல டாடி உங்களுக்கு. நீயுமா? கடவுளே. டாடி, பீட்ஸ் வாங்கிட்டு சொன்னா காரா வாங்கிட்டு வரீங்க. அம்மா என்ன திட்ட போறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல டாடி. கடவுளே. ஆபீஸ்லயும் திட்டுறாங்க, வீட்லயும் திட்டுறாங்க. ஒண்ணுமே தெரியாம என்ன ஏயா படைச்ச கடவுளே. யாரு நீ என் வீட்டுக்குள்ள? காலையில இருந்து போயினே இருந்த, இப்ப வந்து யாரான்னு கேக்குற? கடவுள்டா. என்னையா கதை விடுற? நான் பார்த்த கடவுள்லாம் ஆஜானுபான உடம்போட 6 அடியில சூலாயத்தோட இருப்பாங்க. நீ தொப்பையும் மண்டையில முடி இல்லாம இருக்க. எப்படியா உடைய கடவுளை நான் நம்புறது? ஓ அப்ப என்ன சந்தேகப்படுறேன்? ப்ரூவ் பண்ணி காட்டுப்பா. காட்டு. ஒரு சிட்டிங்ல எப்படி லைட் ஆஃப் ஆகுதுன்னு பாரு. இப்போ இன்னொரு சிட்டிங்ல எப்படி லைட் ஆன் ஆகுதுன்னு பாரு. கடவுளே நம்புறேன். நீதாயா கடவுள், நீதாயா கடவுள். என்னடா பிரச்சனை உனக்கு? என்னை கண்டவெல்லாம் ஒண்ணும் தெரியல, ஒண்ணும் தெரியல. எனக்கு வரம் கொடுங்க. எனக்கு எல்லாமே தெரியணும். அவ்வளவுதானே? கேக்கு. உனக்கு எப்ப எல்லாம் தெரியணும்னு நினைக்கிறியோ அப்ப ஸ்டைலா இப்படி பண்ணிட்டு கடவுள்லாம் லவர் நினைச்சியா ஃபயர்டா அப்படின்னு சொல்லு. இந்த பவரை நம்ம எப்படியாச்சும் டெஸ்ட் பண்ணி ஆகணுமே. யாரை வச்சு டெஸ்ட் பண்ணலாம்? அந்த சிடுமூஞ்சி மேனேஜர் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். எனக்கா ஒன்றும் தெரியாதுன்றான். அவன் +2 எத்தனை மார்க்குன்னு கண்டுபிடிப்போம். கடவுள்லாம் ஃப்ளவர் நினைச்சியா ஃபயர்டா. அட பிக்காளி பயலே, 4 அட்டம்ப்டா +2ல நீ. அவனை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு அவனோட டார்க் சைடை கண்டுபிடிக்கணும். இப்ப அதை கண்டுபிடிப்போம். அவன் என்னென்ன சிறுமிஷம் பண்ணியிருக்கான் எனக்கு லிஸ்டாஸ் தெரியணும். கடவுள்லாம் ஃப்ளவர் நினைச்சியா ஃபயர்டா. என்ன இவ்வளவு லிஸ்ட்? என்ன கதை விட்டு ரெண்டெல்லாம் ஆளே மார்க்கமா இருக்கிற? ஓட்ட பார்த்து ஓட்டுற என்னால முடியாது. கருமம் என்னடா ரோடுது? என்னடா 6 மாசம் கூட அவன்டா போட்டது. கருமம் இப்படி இருக்குது. ஏய் போலாமா? ஃபர்ஸ்ட் வண்டி ஏறுறா. ஓ வண்டினா இப்படி போடுவியா நீ? ஆமா. என்ன பசங்க இருக்கீங்க, பார்த்து ஓட்டக்கூடாது. ஏய் சும்மா விடக்கூடாதுடா. கண்டிப்பா இது யார் காரணம் கண்டுபிடிச்சாவணும்டா. ஏய் அதெல்லாம் சப்ப மேட்ருடா. தப்ப மேட்ரா? அந்த நேரத்து மாதிரி ஒண்ணும் தெரியாது ஆனந்த நினைச்சியா? இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு. எப்படி? இப்ப பாடுறா. கடவுள்னா ஃப்ளவர் நினைச்சியா ஃபயர்டா. ஒர்க் ஆகலையே. கீழே விழுந்தான ஒர்க் ஆகலையோ. கடவுள்னா ஃபயர் நினைச்சியா? இல்லையே. கடவுள்னா ஃப்ளவர் நினைச்சியா ஃபயர்டா. நீ வண்டி எடு போலாம். டேய் பயமா இருக்குடா. நல்லா தானே இருக்கு. நீ வண்டி ஏறா. நீ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. பார் அடுத்த பார், இந்த கர்மத்தை பாரு. ஏன்டா இப்படி விட்டுச்சிருக்காரு? இப்படி ஓப்பனாவே கிடக்குது இது. என்ன இதை யார் இப்படி வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணுமா? ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்க. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கடவுள்னா ஃப்ளவர் நினைச்சியா ஃபயர்ரா.
கடவுள்னா லவ்வர் நினைச்சியா? என்ன நம்ம போட்டாவே வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல இறங்கறா ஒண்ணு இல்லன்றான். டேய் வாடா போலாம்டா, டைம் ஆகுதுடா. எடு ஒர்க் ஆக மாட்டேங்குது. லாஸ்டா ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். போன் அடிக்குதுடா. ஏய் ஒரு நிமிஷம்டா. இவ்வளோ வந்துட்டு இருக்கடி 5 நிமிஷம் வந்துட்டே இருக்கடி. போன்ல ஒரு பைத்தியம், பின்னாடி ஒரு பைத்தியம், என் நிலைமை இருக்கு. இது பார், ஏதோ சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி குப்பையை சேர்த்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் கிளீன் பண்ணவே மாட்டாங்களாடா? உனக்கு என்ன இப்ப இது யார் பண்ணா கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே. ஐயோ இவங்கிட்ட சொன்னேன். ஐயோ கண்டுபிடிக்கிறேன். டேய் இதா போலாம்டா. இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு. கடவுள்னா ஃப்ளவர் நினைச்சியா? பயருடா. ஐயோ நம்ம போட்டாவே வருது. இன்னொரு ட்ரை பண்ணுவோம். கடவுள்னா ஃப்ளவர் நினைச்சியா? பயருடா. டேய் வாடா, என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணுமே ஒர்க் ஆகலையே. ஒர்க் ஆகலையா? என்னத்த சொல்றான்னு புரியல. காலில இருந்து என்னதோ பண்ணிட்டு இருக்கான். பயமா இருக்குது இவனை பார்த்தாலே. ஐயோ டேய் கண்டது ஒல்லிட்டு இருக்க. முதல்ல போய் நல்ல டாக்டரை பாரு. போய் சுத்து ஒல்லிட்டு இருக்காரு. உனக்கெல்லாம் சொன்னா புரியாதுடா. புரியாதா? அந்த கடவுள் கொடுத்த ஒரு வரமும் ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகலே. நல்லா முதல் ஒர்க் ஆச்சு, ரெண்டாவது நாள் ஒர்க் ஆகலே. ஏ கடவுளே, இப்படி என்ன ஏமாத்திட்டே. எதுக்கு எப்ப பார்த்தாலும் கடவுளே கடவுளும் உயரா வாங்குற? கடவுளே, நீங்க கொடுத்த மந்திரம் ஒர்க் ஆகல கடவுளே. என்னது ஒர்க் ஆகலையா? ஆமா கடவுளே. சரி என்ன ஆச்சு சொல்லு. நீங்க கொடுத்த மந்திரம் சொன்னீங்கல்ல, நான் போய் ஒவ்வொரு பிரச்சனையும் சொன்னேன். எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு. ரோட்ல பள்ளம் இருந்தாலுமே அதுக்கு நான் தான் காரணம் சொல்லுது. குப்பை கிடந்தா அதுக்கு நான் தான் காரணம் சொல்லுது. சாக்கடை நாறுது ரோட்ல போகுது, அதுக்கும் நான் தான் காரணம் சொல்லி. எப்படி எல்லாத்துக்கும் நான் காரணமா இருக்கணும்? அப்ப மந்திரம் ஒர்க் ஆகலையில. ரோட போட்டது யாரு? அரசாங்கம் தான் போட்டுச்சு. சாக்கடை இல்லாம பாத்துக்க வேண்டியது யார் வேலை? அரசாங்கம் தான் பாத்துக்கணும். குப்பை இல்லாம பாத்துக்க வேண்டியது யாரோட வேலை? அரசாங்கம் தான் பாத்துக்கணும். இந்த அரசாங்கம் எப்படி வந்தது? போட்டு போட்டு வந்துச்சு. ஓட்டை எப்படி போட்ட? இப்படிதான் போட்டேன். அது இல்லடா டேய், நோட்டை வாங்கி போட்டிய ஓட்டை அப்ப இப்படிதான் இருக்கும். நோட்டையும் சொட்டையுமா? கடவுளே புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். புரியாது வா சொல்றேன். எலெக்ஷன் டைம்ல நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராய்ஞ்சு பாக்குறதே இல்லை நீங்க எல்லாம். 2000 ரூபாய் கொடுப்பானா 3000 ரூபாய் கொடுப்பானான்னு காசை பார்த்து ஓட்டு போட்டீங்க இல்லையா? உங்க வாழ்க்கை எல்லாம் இப்படிதாண்டா அமையும். பவர் இங்க இல்ல, இங்க இருக்கு. இனிமேலாவது நோட்டை வாங்காம ஓட்ட போடுங்க. நல்ல மாற்றம் வரும். நல்லதே நடக்கும். My vote is not for sale. என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல. எங்கள் ஓட்டு விற்பனைக்கல்ல. எங்கள் ஓட்டு விற்பனைக்கல்ல.